நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியினுடைய இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மிஜிக்கோரி வைகுந்தராசா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். கனடா தூதுவர் ஜாழ் முதல்வர் சந்திப்பு, தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க வலியுறுத்தல். மணல் அகழ்வை நிறுத்தக் கோரி மன்னார் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல். நாட்டை வந்தடைந்தார்கள் இந்தியாவின் முக்கிய பிரமுகர்கள். உலகின் சிறந்த 20 நாடுகளில் 5வது இடத்தில் இலங்கை. வடக்கில் மாணவர்களுக்கு கட்டம் கட்டமாக தடுப்பூசிகள். கனடா தமிழ் மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும் என கனடா தூதுவரிடம் ஜாழ் முதல்வர் நேரில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்றைய தினம் யாழ் மாநகர சபைக்கு வருகை தந்து எங்களோடு பேசினார். சுமார் 1.5 மணி நேரங்களாக நாங்கள் பேசினோம். யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகின்ற விடயங்கள், யாழ்ப்பாணம் முனிசிபல் கவுன்சிலினுடைய மாநகர சபையினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக எங்களிடம் விரிவாக கேட்டறிந்தார். யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாகவும் யாழ்ப்பாணத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கான திண்ம கழிவகற்றல் பொறிமுறைகள் தொடர்பாகவும் எங்களோடு பேசினார். நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் அவர்களுக்கு விளக்கம் அளித்தோம். அத்தோடு கனடிய நாட்டினுடைய உதவிகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய நாடு யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு, எங்களுடைய பிரதேசம் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு, எங்களுடைய சொந்த கட்டிடம் யுத்தத்தினாலே அழிக்கப்பட்டு இப்பொழுது மீள கட்டி எழுப்பப்பட்டு வருகின்ற விடயங்களை நாங்கள் சொன்னோம். அதே போன்று கனடாவில் இருக்கின்ற டொரண்டோ மாநகர சபைக்கும் யாழ் மாநகர சபைக்கும் இடையில் இருக்கின்ற ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேசினேன். அந்த ஒப்பந்தத்தை எழுதப்பட்ட நாளிலிருந்து பெரிதாக எதுவுமே செயற்படுத்தப்படவில்லை. அதை செயற்படுத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை விட்டேன். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதே போன்று தமிழ் மக்களுடைய நீண்டகால பிரச்சனைகள் தொடர்பாகவும் நான் அவருக்கு விளங்கப்படுத்தினோம். எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நாங்கள் அவருக்கு சொன்னோம். அரசியல் தீர்வு தொடர்பாகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற அழிப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தினோம். அவரிடம் நமக்கான கனடாவினுடைய ஆதரவையும் எங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம். அதே போன்று கனடா தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற நிலைக்கு தமிழ் மக்கள் சார்பிலே நான் நன்றியையும் தெரிவித்திருக்கின்றேன். தொடர்ந்தும் கனடிய தேசம் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டினை எடுத்து இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்திருக்கின்றேன். அதையும் அவர்கள் பொறுமையோடு கேட்டறிந்ததோடு தங்களுடைய ஆதரவையும் எனக்கு தெரிவித்திருக்கிறார். நானாட்டான் பரிகாரி கண்டல் கிராம அலுவலர் பிரிவில் முறையற்ற விதத்தில் இடம்பெறும் மணல் அகழ்வை நிறுத்த கோரி நானாட்டான் பிரதேச சபையின் தவிசாளர் திருச்செல்வம் பரஞ்சோதியால் மன்னார் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்திலே நானாட்டான் பிரதேச சபையுடைய தவிசாளருடைய பெயரிலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அருவியாறிலே ஆச்சிமோட்டை பிரதேசத்திலே பெரியாரி கண்டல் கிராம சேவர் பிரிவிலே தொடர்ச்சியாக நடத்தப்படுகிற மணல் அகழ்வு ஒரு பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மக்களுடைய சுகாதாரத்துக்கு ஊறு விளைவிக்கிறது. அதிலே இருக்கிற நீர் உவர் நீராக மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற சாட்சியங்களை முன்வைத்து அந்த மணல் அகழ்வு தடுக்கப்பட வேண்டும், அது ஒரு பொது தொல்லை என்று ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்து நீதிமன்றத்திலே அதனை இன்றைக்கு ஆதரித்தோம். மன்று வருகிற 29ஆம் திகதி அந்த மணல் அகழ்வை செய்கிற நிறுவனத்தினரை நீதிமன்றத்துக்கு வருமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. அதற்கான தகவல் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வருகிற அக்டோபர் மாதம் 29ஆம் திகதி இது சம்பந்தமான விசாரணையை
மன்று மேற்கொள்ளும். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் அழைப்பிற்கமைய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமி இலங்கை வந்தடைந்துள்ளார். 3 நாட்கள் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டுள்ள அவர் தனது நண்பர் ஜெகதீஷ் ஷெட்டியுடன் இன்று இலங்கையை வந்தடைந்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தமது குடும்பத்தினரின் நவராத்திரி விழாவில் பங்கேற்குமாறு விடுத்த அழைப்பிற்கமைய அவர் இலங்கையை வந்தடைந்துள்ளார். விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலயங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் டி.வி. சாணக்க தினுஷான் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவரும் பிரதமரின் இணைப்பு செயலாளருமான செந்தில் தொண்டமான் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். 5 நாட்கள் பயணமாக இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே இன்று இலங்கைக்கு வந்தடைந்துள்ளார். இலங்கை ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் அழைப்பின் பேரில் நல்லெண்ண பயணமாக அவர் இலங்கை வந்தடைந்துள்ளார். அவர் இந்திய ராணுவ தளபதி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருடன் சந்திப்புகளை முன்னெடுக்க உள்ளார். அத்தோடு நாளை ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவின் பங்கேற்புடன் பத்திரமுல்லையில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் நடைபெறும் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் அவர் பங்கு பெற்ற உள்ளார். அத்தோடு இந்திய படையினரின் பங்கேற்புடன் இடம்பெற்று வருகின்ற மித்ரசக்தி இராணுவ கூட்டு பயிற்சிகளின் இறுதிக்கட்ட நிகழ்வுகளையும் அவர் பார்வையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகில் சிறந்த 20 நாடுகளில் இலங்கை 5வது இடத்தை பிடித்துள்ளது. ஹொண்ட் நாஸ்ட் டிராவலர் எனும் பத்திரிகை நடத்திய வாசகர்களின் கணிப்பு 2021 தரவரிசையில் இலங்கை 5வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் போர்த்துகல் முதலிடத்திலும் நியூசிலாந்து, ஜப்பான் மற்றும் மொரோக்கோ முறையே 2, 3 மற்றும் 4ஆம் இடத்திலும் உள்ளன. உலகின் சிறந்த உடற்பயிற்சி மையமாக இலங்கையும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள ஹொண்ட் நாஸ்ட் டிராவலர் இதழ் அதன் வாசகர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் இந்த தரவரிசையை உருவாக்கியுள்ளது. வடமாகாணத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் 21ஆம் திகதியிலிருந்து கட்டம் கட்டமாக தடுப்பூசிகள் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்து அறிவித்தல் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரனால் அறிக்கை மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் அவர் தெரிவிக்கையில், இலங்கை முழுவதிலும் பாடசாலை பிள்ளைகளுக்கான தடுப்பூசி வழங்கும் விசேட செயல் திட்டம் ஒன்று எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழே முதல் கட்டமாக 19 வயது பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். அதுக்கு பின்னர் படிப்படியாக 18, 17, 16, 15 வயது வரையிலான பிள்ளைகளுக்கு பாடசாலை பிள்ளைகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட இருக்கின்றது. இவை யாவும் அந்தந்த பாடசாலைகளிலேயே வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதேவேளையிலே இந்த வயதுக்குட்பட்ட 15 முதல் 19 வயதிலான பாடசாலையை விட்டு விலகிய பிள்ளைகளுக்கு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே இந்த தடுப்பூசி வழங்கப்பட இருக்கின்றது. இவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி 1 டோஸ் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் இந்த விசேட பாடசாலை பிள்ளைகளுக்கான இந்த தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. வடமாகாணத்திலே தற்போது 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான 1வது, 2வது தடுப்பூசி வழங்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே வடமாகாணத்திலே இதுவரை 1வது தடுப்பூசி 5,69,719 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது வடமாகாணத்தில் இருக்கின்ற 30 வயதுக்கு மேற்பட்ட சனத்தொகையிலே 88% இதுவரை வழங்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் மற்றும் மடுக்கல்வி வலயங்களில் உள்ள 90 பாடசாலைகளை எதிர்வரும் 21ஆம் திகதி ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டாலினி மேல் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் எதிர்வரும் 21ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள பாடசாலைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் இன்றைய தினம் காலை 11:30 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டாலினி மேல் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மாதம் 21ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கும் பாடசாலைகள் தொடர்பான கலந்துரையாடல் தொடர்பாக நாங்கள் இன்று எங்களுடைய 2 வலய கல்வி பணிப்பாளர்கள், பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், எங்களுடைய போலீஸ் அதிகாரிகள் போன்றவருடன் நாங்கள் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையிலே மன்னார் மாவட்டத்தில் மடு கல்வி வலயத்திற்குள் 44 பாடசாலைகள் 2588 மாணவர்களை கொண்டதாகவும், மன்னார் வலயத்தில் 46 பாடசாலைகள் 3784 மாணவர்களை கொண்டதாகவும் பாடசாலைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த பாடசாலைகளை ஆரம்பிக்கும் போது
பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பாக பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்கள் விளக்கியிருந்தார்கள். அதே போன்று நாங்கள் இவர்களுக்கான பஸ் போக்குவரத்துகள் தொடர்பாகவும் நாங்கள் எங்களுடைய தனியார் மற்றும் சிடிபி பஸ் துறையினுடன் நாங்கள் போக்குவரத்து துறையினுடன் நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். அதன் அடிப்படையிலே யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவிலிருந்தும் மன்னாருக்கு வருகின்ற ஆசிரியர்களுக்காக விசேட பஸ் சேவை ஒன்று நாங்கள் ஆரம்பிப்பதாக இன்றைய தினம் முடிவெடுத்திருக்கின்றோம். தனியார் போக்குவரத்து துறையினர் கருத்து தெரிவிக்கும் போது வவுனியா யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களிலிருந்து தினசரி பயணம் செய்யும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்காக பருவகால சீட்டு, அதாவது சீசன் டிக்கெட் 30% கழிவில் வழங்குவதற்கான நடவடிக்கையை தாங்கள் எடுப்பதாகவும் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இதன் மூலம் நீங்கள் பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்தோடு 21ஆம் தேதி இந்த முன்பள்ளி பாடசாலைகளும் கல்வி வலயத்துக்குட்பட்ட முன்பள்ளி பாடசாலைகள், அத்தோடு பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளர்களுக்கு உட்பட்டு வருகின்ற முன்பள்ளி பாடசாலைகளையும் நாங்கள் அதே தினத்தில் திறப்பதற்கான ஒழுங்குகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். அன்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை இன்று நிறைவேற்றாத அரசாக இந்த அரசு உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் இ. சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நேற்று முதல் நாள் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த இராணுவ வீரர்களுடைய விழாவில் பேசுகின்ற போது அவர்கள் மிக தெளிவாக தெரிவித்தார்கள். நாங்கள் 2 வருடத்திற்கு முன்பு இந்த நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நாங்கள் மறக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2 வருடத்திற்கு முன்பு நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இவர்கள் அளித்த வாக்குறுதி என்பது விசேடமாக உரத்தை இலவசமாக தருகின்றேன் என்று குறிப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, கேஸ் பாவனையாளர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் 100 ரூபாய் மானியம் தருகின்றேன் என்று குறிப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, எண்ணெய் விலை அதிகரிக்கின்ற போது எண்ணெய் கட்டுப்பாட்டு நிர்ணய நிதியம் ஒன்று நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதிலே 20,000 கோடி ரூபாய் இருக்கின்றது. அந்த 20,000 கோடி ரூபாய் இருப்பதன் காரணமாக எண்ணெய் உலகத்தில் எங்கு எண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்டாலும் நாங்கள் ஒருபோதும் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் விலையை அதிகரிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற போது அன்று இவர்களால் வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாத அரசாங்கமாக அல்லது ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மாறியிருப்பது இன்று எங்களால் காணக்கூடியதாக. சீன நிறுவனத்திடமிருந்து உரங்களை இறக்குமதி செய்வதற்கான தடை ராஜதந்திர பிரச்சினை அல்ல என அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகப்பெரும இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். சீன நிறுவனத்திடமிருந்து கரிம உரங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்யும் முடிவை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய முடியும் என தெரிவித்தார். எந்த நிறுவனமும் மேன்முறையீடு செய்யலாம் என்றும் அதுதான் ஜனநாயகம் என்றும் கூறினார். எவ்வாறாயினும் இந்த விடயம் இலங்கையர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உள்ளடக்கியது என்றும் ராஜதந்திர பிரச்சனையாக பார்க்க கூடாது என்றும் அவர் கூறினார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உரங்களின் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் சீன நிறுவனத்திடமிருந்து கரிம உரத்தை இறக்குமதி செய்ய முடிவெடுக்கப்படவில்லை என்று விவசாய அமைச்சகம் சமீபத்தில் அறிவித்தது. இதையடுத்து சீன நிறுவனத்திடமிருந்து கரிம உரங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக அறிவியல் மற்றும் உண்மைகளை மதிக்குமாறு சீனா சமீபத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் பெரிய வெங்காயத்தினுடைய விலை 200 ரூபாவாக அதிகரிக்க சாத்தியம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் பொருட்களின் விலை சடுதியாக அதிகரித்து வரும் நிலையில் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்று 1 கிலோ உள்ளூர் பெரிய வெங்காயத்தின் விலை 150 ரூபாவாக அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கு 40 ரூபாய் வரியை விதிக்க அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்த நிலையில் உள்ளூர் பெரிய வெங்காயத்தின் விலை இவ்வாறு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சில நாட்களில் 1 கிலோ உள்ளூர் பெரிய வெங்காயத்தின் விலை 200 ரூபாவாக அதிகரிக்கக்கூடும் என தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது.